ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வெல்கம் டு பரிஜா 2023 ஃபன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். டைரெக்டாக நம்ம எபிசோட கண்டினியூட்டிக்குள்ளே போயிடுவோண்ணே. ஆமாம், அப்போ மறந்துடுவேன். டயத்தை வளர்க்க வேண்டாம். அதான் நம்ம ஷார்ட் டைம் தான் போடுறோம், 6-7 நிமிஷம். டயத்தையும் வளர்க்க வேணாம். இவருக்கு அப்போ எப்படி இருந்துச்சு என்னை பொண்ணு பார்க்க வந்த நாள் அன்னைக்கு ஃபீலிங்கு? பொண்ணு பார்க்க வந்த நாள் அன்னைக்கு நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்லேயே, நீங்கள் பஜ்ஜி எதுக்கிட்டு ஓடி வாங்க, 3 நட்சத்திரம் செட் ஆகாது, அப்படியே மீறி பொண்ணு ஓகே பண்ணிட்டு போனாலும் பார்த்துக்கலாம். நமக்கு மனதைரியம் அதிகமாச்சே. நான் ஒன்றும் அப்படி பெருசாக கண்டுக்கல, நான் டியூட்டியில் இருக்கேன். அதுக்கப்புறமா தான் இவங்க டியூட்டியில் இருக்கேன். சொன்னாங்க. அங்கே இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. எங்கள் அப்பா இல்லை, மதியானம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாலாம் என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க. நான் போயிட்டு பொறுமையாக அப்படியே எங்கள் அப்பா படுத்திருந்தார். எங்கள் அப்பா வயிற்றுல தலையை வச்சு நான் படுத்தேன். அது நல்லா ஞாபகம் இருக்குங்க. எங்கள் அப்பா எனக்கு 27 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலன்னு அப்படியே என்ன பண்ணோம், அப்படியே அழுவோம். ஆம்பளை தானே, அழுவோம். அப்படியே யாராவது வெளில எல்லாம் போனால் கிராமத்தில் என்ன பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப மொட்டை கிராமம், ரொம்ப குக்கிராமம். 27 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா எத்தனை கேள்வி கேட்பாங்க சொந்த பந்தத்துலன்னு உங்களுக்கே தெரியுமா. எங்கள் அப்பா என்ன பண்ணோம், அழுவோம். என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கோயிலுக்கு போனால் அப்படியே கண்டு கலங்கி நின்று அழுகும். என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி ஆட்டும். 27 வயசுலங்க தொட்டி ஆடுவோம் பாருங்க. இது எனக்கு தொட்டின்னா எனக்கு பிடிக்கும். 50 கிலோ, ஆமாம், ஒல்லியாக தான் இருப்பேன். கட்டையாக இருப்பதால குண்டாக இருக்கும். என்ன தொட்டி ஆட இப்போவுமே எனக்கு பிடிக்கும். என்ன பண்ணுவேன், வீட்டில் தொட்டி கட்டி ஆடுவேன். என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி ஊற்றுட்டாங்களா, 2 குழந்தையோட. அது வேறு வீட்டில் இருக்குது, அவங்க வீட்டுக்கார வீட்டில். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தான் ஊருக்கு போயிட்டு வரப்போ நான் செல்லமாக இருக்குன்னா தொட்டி ஆடுவேன். எங்கள் அப்பா அழுதுகிட்டே ஆட்டி விடுவார். அப்படியே முத்தம் கொடுத்துட்டு, என்னம்மா அப்படின்னு, என்னப்பா பாப்பா அழுகுறாரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அப்பேற்பட்ட அப்பாவை எய்த்து பேசி எனக்காக தான் கல்யாணம் ஆகணும்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்பா நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எதுவும் கெட்டது பண்ணிட போகிறதில்ல. நம்ம 27 25 வயசு வரைக்கும் எதை இருந்துட்டோம். நேசித்ததுக்கப்புறம் எனக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை. என்ன பண்ணுறது, நேசிச்சாச்சு, ஒருத்தருக்கு தானே இடம் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பாட்ட போயிட்டு, எங்கள் அப்பா படுத்திருந்தார். போயிட்டு எங்கள் அப்பா வயிற்றுல தலையை வச்சு நான் படுத்தேன். அப்படியே 27 வயசில் இன்னும் ஞாபகம் இருக்குது. நீனே சும்மா இருந்தப்பெல்லாம் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கல, நீ என்ன இப்போ பார்க்குற? எங்கள் அப்பா பயந்துட்டு, சும்மா இருந்தப்போ மாப்பிள்ளை பார்க்கலன்னா இப்போ என்ன அப்படின்னு. இல்லைப்பா, சும்மா இருந்தப்பெல்லாம் நீ மாப்பிள்ளை பார்க்கல, இந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா, அவங்கள கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. எங்கள் அப்பா பார்க்குது. இந்த பையன் அடிக்கல திட்டல, எந்த பையன் கேட்டுருக்க? ஏய், இந்த அங்கே நிற்கிறாரு அவர். இவங்க அண்ணி பேரை சொல்லி சொந்தக்காரவங்க, அவங்க சொந்தக்காரங்க ஒன்று. எங்கள் அப்பா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு நினச்சிக்கிச்சு. கொழுந்தனாருன்னு தெரியாது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு நினச்சிக்கிச்சு. என்ன அதாவது கம்யூனிட்டி கேட்குறாரு, என்ன அவங்க தான் செட் ஆகாது போ. எங்க அப்பா செட் ஆகாது போ, நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ரெடியாகுங்குது எங்கள் அப்பா. நீ என்ன, நீ நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்குது எங்கள் அப்பா. நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேப்பா, இவரை தான் கல்யாணம் பண்ணால் பண்ணுவேன், இல்லைன்னா நான் அந்த வாத்தியார் மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் எனக்கு வேண்டாம், நீனே கட்டிக்கப்பா. எங்கள் அப்பா திட்டுது. இவ்வளோ கோவம், பல்ல கடிச்சிக்கிட்டு திட்டுது. வேறு வாய்ப்பே இல்லை, நீ கல்யாணம் பண்ணி தான் அவன் இந்த வாத்தியார். திட்டிவிட்டு வேலைக்கு போயிட்டு, இந்த கருக்கா தூத்துற வேலைக்கு. சாயங்காலம் அந்த பக்கம் ஆமாம் கதிர் தூத்து, அது அந்த கற்கா நெல் தூத்துனாங்க. ஆமாம், கற்கா தனியாக பிரியும்ல, அது எங்கள் அப்பா போய் தூத்திட்டு இருக்கேன். வேலை பார்க்குறவங்களுக்கு வாத்தியார் மாப்பிள்ளை வேண்டாமா, நான் செத்தாலும் ஒன்று அந்த வாத்தியாருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் எங்கள் அப்பா. நான் கல்யாணத்துக்கு நாளே ஓடி போயிடுவேன், எனக்கெல்லாம் நீ அந்த மாப்பிள்ளைய பார்க்காத. இப்படியே ஆர்கியூமெண்ட்டு, நல்லா ஆர்கியூமெண்ட்டு, பயங்கர கோவம் எங்கள் அப்பா.
நான் என்ன பண்ணிட்டேன், வீட்ல அடிச்சு கிடிச்சு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே தாய் மாமா பையன் போலீஸாக இருக்குதுன்னு அதுகிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், கொஞ்சம் பேசுன்னு. இதே பாரு, நீ மட்டும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டல, நானும் லவ் பண்ணுறேன், வேலையில் தான் இருக்காங்க, கவர்மெண்ட் வேலையில் டிரைவராக இருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அப்பாட்ட சொல்லு, நீ சொன்னால் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிட்டேன். அப்போ தான் அங்கேருந்து தான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு பிடிச்சிட்டு கட்டினாலே இவர் தான் கட்டுவேன்ட்டு இருக்காரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் எப்படி? நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார், பேசுவோம் அப்படின்னு. சரி வாங்க நேரில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சித்தி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். உடனே இல்லை ஒரு வாரம் கழிச்சு அப்போ என்ன பண்ணியாச்சு, இவங்க உடனே தான் பேசலை, என்கிட்ட மட்டும் தான் பேசுகிறாரு. இரு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ட்டு விட்டுட்டாரு. நான் பேசிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் ஊருக்கு போகிறப்பா போயிட்டு நான் மறுபடியும் வரேன், அப்புறம் வந்து நீ சொல்கிறத நான் கேட்குறேன், எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்ல, நான் போகிறப்பான்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டாயப்படுத்தி ஒரு வாரம் கழித்து போகிறேன் சென்னைக்கு. அங்கே போனாலும் எங்கள் அப்பா ஒருத்தரையா விட்டு பேச சொல்லுது, கிராமத்தில் உள்ள முக்கியஸ்தர்களெல்லாம் விட்டு என் பொண்ணுகிட்ட பேசி என்னன்னு கேளுங்க அப்படின்ட்டு. நான் பாட்டில் பேசுகிறேன், எனக்கு பிடிச்சி போச்சு, நான் இவர் தான் கல்யாணம் பண்ணுவேன், மாற்றி பேசி என்னை கல்யாணம் பண்ண சொன்னால் என்ன அர்த்தம்? நான் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவரை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு வாத்தியார் வேண்டாம், எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் வேணாம், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு பேசுகிறவங்கள்ட்ட பூரா சண்டை போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வாயே திறக்க மாட்டேன். நான் நல்லா பேசினவர் ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு வர்றேன், தங்கச்சி என்னென்ன ஃபோனில் என்னம்மா பேசுனேன், அது ஏதோ பேசிட்டேன் நான் கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல